சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்டை தேர்ந்தெடுத்து அதுல சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எதிர்பார்ப்பு வீண் போகாது. இன்னைக்கு எதுவும் நடத்த போறதில்ல, வெறும் அறிமுகம் தான். நாளையில இருந்து தான் கிளாஸ் எடுக்க போறேன். இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போற என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களை பத்தி ஓரளவுக்கு உங்க அப்ளிகேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நான் படிச்சிருக்கிறது MBA. பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே மெட்ராஸ்ல தான். நான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை 92ல இருந்து நடத்திட்டு வரேன். நம்ம இன்ஸ்டியூட் பத்தி சொல்லணும்னா, நாங்க இந்த இன்ஸ்டியூட்டை 92ல ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் 2000 பேருக்கு மேல நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு முழு திருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதே திருப்தி உங்களுக்கு ஏற்படும், சந்தேகம் வேணாம். இன்னொரு விஷயம், எத்தனை வருஷமா நடத்துறோம், எத்தனை பேருக்கு நடத்திருக்குன்றது முக்கியம் இல்ல, எப்படி டீச் பண்றாங்க, எந்த அளவுக்கு நாம கத்துக்கிட்டோன்றதுதான் முக்கியம். நம்ம இன்ஸ்டியூடைய முழு பெயர் சாகா எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட், சுருக்கமா சாகா. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதிவு பெற்ற இன்ஸ்டியூட். இந்தியாவிலேயே எந்த இன்ஸ்டியூட்லயும் திருப்தி இல்லை என்றால் பணம் வாபஸ் சொல்றது இல்ல. ஆனா நாங்க சொல்றோம். காரணம், எங்க கோச்சிங்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா இந்த அளவுக்கு தைரியமா சொல்ல முடியாது. இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்களே இதை தானா புரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த கோர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி சொல்றேன், கவனிங்க. இது 2 month கோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸ்ல சேர்ந்த ஒரே வாரத்துல படிக்கிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமா ஒரு அர்த்தமுள்ள முழுமையான வாக்கியம் அமைக்க கத்துப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி தர முடியும். இந்த கோர்ஸ்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க. இந்த கோர்ஸ் 8வது படிச்சவங்கல இருந்து MA படிச்சவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா ஆரம்பத்துல தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை இந்த கோர்ஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. இத்தனை வருஷம் தெரிஞ்சுக்காத இந்த 2 மாசத்துல தெரிஞ்சுப்பீங்க. இது உண்மை. இந்த கோர்ஸ்ல நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க நடைமுறையில கேள்விப்பட்ட அல்லது பயன்படுத்துற வார்த்தையில தான் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் கொடுக்கிற எக்ஸாம்பிளே புரியலன்னா எதுவுமே புரியாது. அதனாலதான் நான் வேணும்னே சிம்பிள் வேர்ட்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரு உங்க இன்ஸ்டியூட்டுக்கும் மத்த இன்ஸ்டியூட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யார் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த விஷயங்கள் மாற போறது இல்ல, மாத்தவும் முடியாது. யார் சொல்லிக் கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல எழுத்துக்கள் 26, அதே போல 5 25, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள். இதெல்லாம் உலகம் முழுக்க மாறாது. என்ன சொல்லித்தர விதம் தான் மாறும், விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். சில இன்ஸ்டியூட்ல இங்கிலீஷே சொல்லி தருவாங்க. ஏற்கனவே ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் தெரியலன்னு தான் அங்க போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கிலீஷே சொல்லிக் கொடுத்தா எப்படி புரியல எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு கேட்ன்ற வார்த்தைக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில மீனிங் பார்த்தா, 4 கால்களை உடைய, ஒரு வாளை கொண்ட, புலி இனத்தை சேர்ந்த, ஒரு விதமான, வீட்டில் வளர்க்கப்படும் பிராணின்னு இவ்வளவு இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கோம். ஏன்னா ஆக்ஸ்போர்ட்ல இங்கிலீஷ் தான் மீனிங் கொடுத்திருக்கோம். அதனால இது சரியா புரியாது. அதே லிப்கோல பார்த்தா அழகா பூனான்னு போட்டிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது புரியுற அளவுக்கு அது புரியுமான்னா புரியாது. லிப்கோல இங்கிலீஷ்க்கு தமிழ்ல மீனிங் இருக்கும். அதனால இது நல்லா புரியுது. இப்போ நான் சொல்லி தரவே புரியலன்னா எதுவுமே உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனாலதான் இந்த கோர்ஸ் முழுக்க உங்களுக்கு இங்கிலீஷ தமிழ் மூலமா சொல்லித்தரேன். சரியா? இந்த கோர்ஸ நான் கிராமர் மூலமா தான் சொல்லித்தர போறேன். கிராமர்னா பயந்துடாதீங்க. இங்கிலீஷ் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு என்னென்ன கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் சொல்லித்தர போறேன். யார் சொல்லிக் கொடுத்தாலும் இப்படிதான் சொல்லித்தர முடியும். வேற ஷார்ட்கட் மெத்தட்லாம் கிடையாது. நீங்க நினைக்கலாம், என்ன சார், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெலுங்குக்காரர் மெட்ராஸ் வந்து 6 மாசம் தான் ஆகுது, இதுக்குள்ள தமிழ் கிராமரே தெரியாம தமிழ் பேசுறாரு, நாம பேசுறதையும் புரிஞ்சுக்கிறாரு, இது எப்படி சார் அப்படின்னா, அது போல நீங்களும் இங்கிலாந்துலயோ அமெரிக்காவிலயோ அல்லது இங்கிலீஷ் பேசுற ஒரு நாட்டுல இருந்தா கிராமரே தெரிஞ்சுக்காம இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம். ஆனா அது போல கத்துக்கிட்டா உங்களால பேசதான் முடியும், எழுத முடியாது, படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. எப்படி அந்த தெலுங்குக்காரர் தமிழ் பேசதான் தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாதோ அதே போலதான் உங்க நிலைமையும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இங்கிலீஷ் பேசதான் வரும், எழுத தெரியாது, படிச்சு புரிஞ்சுக்க தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மேல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக அமெரிக்காவோ இங்கிலாண்டோ போக முடியுமா? அதுவும் முடியாது. நீங்க இன்னொன்னு சொல்லலாம், என்ன சார், எங்க மாமா பையன் கிராமரே தெரியாம இங்கிலீஷ்ல நல்லா பேசுறான், படிக்கிறான், எழுதுறான், என்ன ஒண்ணு, அவன் படிச்சது இங்கிலீஷ் மீடியம், அவ்வளவுதான். நம்மள எடுத்துக்கோங்க, நாம படிச்சது தமிழ் மீடியம், நாம தமிழ்ல நல்லா பேசுறோம், எழுதுறோம், படிக்கிறோம். இருந்தாலும் தமிழ் கிராமர் நமக்கு தெரியாது. இதே போலதான் அவன் நிலைமையும். அவனை போல நாமும் பேசணும்னா மறுபடியும் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து படிக்கணும். இது நடக்காத காரியம். ஆக இருக்கிற இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
இது போல கிராமர் மூலமா கத்துக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா எதுக்கு முன்னால எது வரும், ஏன் வரும், இது போல புரிஞ்சுக்கிட்டு பேச முடியும். தப்புன்னா ஏன் தப்புன்னு சொல்ல முடியும். ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சென்டென்ஸ் சொல்லி இது சரியா தவறான்னு கேட்டா சரி தவறு இப்படிதான் சொல்ல முடியும். சரினா ஏன் சரி, தவறுனா ஏன் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் முறைப்படி இங்கிலீஷ் கத்துக்கல. ஆனா உங்களால முடியும். ஒரு முக்கியமான விஷயம், நான் அன்னன்னைக்கு என்ன நடத்தறணும் அதை அன்னன்னைக்கு படிச்சிடணும். தள்ளிப்படாதீங்க. நீங்க படிக்கலன்னா எந்த பலனும் கிடைக்காது. நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நான் செய்ய வேண்டியது என்னவோ இந்த 2 மாசம் தான். அதாவது கண் பார்வை நல்லா தெரியணும்னா யோகால ஒரு பயிற்சி இருக்கு. அதை ஒரு யோகா டீச்சர் சொல்லி தரதுக்கு 1 வாரம் அல்லது 10 நாளுக்கு மேல தேவைப்படாது. ஆனா நீங்க அந்த பயிற்சியை வாழ்நாள் முழுக்க செஞ்சாதான் உங்க கண் பார்வை நல்லா தெரியும். அதே போலதான் இதுவும். டாக்டர் கிட்ட போறீங்க, ஜுரம்னு சொல்றீங்க. அவர் என்ன செய்ய முடியும்? ஊசி போட்டு மாத்திரை மருந்து தான் தர முடியும். அவர் கொடுத்தத வேலைக்கு சாப்பிட்டாதானே உங்க பிரச்சனை தீரும். அதே போல உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு அப்பப்போ சொல்வேன். அதை ஃபாலோ பண்ணா போதும், வேற எதுவும் வேணாம். அதாவது என்னுடைய பயிற்சி மட்டும் பத்தாது, உங்க முயற்சியும் தேவைன்னு சொல்ல வரேன். கடைசியா இங்கிலீஷ் பத்தி சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். உலகத்துல ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் எதுன்னா அது இங்கிலீஷ் தான். காரணம் என்னன்னா எழுத்துக்கள் வெறும் 26. அதனாலதான் இங்கிலீஷ வேர்ல்ட் லாங்குவேஜா ஏத்துக்கிட்டோம். அதாவது உலகம் முழுக்க எல்லாரும் பேசுற ஒரே மொழி என்னன்னா அது இங்கிலீஷ் தான். இந்தியாவில இது அபிஷியல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்துல எங்க வேணாலும் போலாம். இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உடைய சில முக்கியமான பயன்களை பத்தி சொல்றேன், கவனிங்க. மேற்படிப்பில் படிக்கணும்னா இங்கிலீஷ் அவசியம். அதாவது IAS, IPS, IFS, CA, MBA, MCA, BE, MBBS, ICWAI, ACS, BL இதெல்லாம் படிக்கணும்னா இங்கிலீஷ் ரொம்ப அவசியம். இங்கிலீஷ் தெரியலன்னா இதெல்லாம் கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். ஏன் 10th + 2 பாஸ் பண்றதுக்கும் இங்கிலீஷ் ரொம்ப அவசியம். கம்ப்யூட்டர், ஷார்டன், இன்னும் எவ்வளவு டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் படிக்க முடியும். 10th மேல படிக்கணும்னா இங்கிலீஷ் தெரியாம படிக்க முடியாது. அப்படியே தமிழ்ல படிச்சாலும் அது அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். வேலை கிடைக்கிறதுக்கும் இங்கிலீஷ் அவசியம். எந்த வேலைக்கு போனாலும் இங்கிலீஷ் பேச எழுத படிக்க தெரியுமான்னு இன்டர்வியூலே கேட்டுருவான். வேலை கிடைக்கிறதுக்காக நடத்துற எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, TNPSC, BSRB, SSC, RRB, இது எல்லாத்துலயும் இங்கிலீஷை டெஸ்ட் பண்ணுவான். அது எழுதி பாஸ் பண்ணாதான் வேலை, இல்லைன்னா வேலை கிடைக்காது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா தெரிஞ்சவனுக்கு அந்த வேலை வாய்ப்பு போயிடும் இல்லையா. பிசினஸ் பண்றதுக்கும் இங்கிலீஷ் அவசியம். இது போல எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் அவசியம். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் தன்னம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால சாதிக்க முடியாது. இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கும் தன்னம்பிக்கை அவசியம். இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு புது மொழி கிடையாது, ஏற்கனவே நல்லா அறிமுகமான ஒரு மொழி. தமிழ் மீடியம் படிச்சிருந்தா கூட 3வதுல இருந்து +2 வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. என்ன ஒண்ணு, படிச்ச விதம் தான் சரியில்லை. காந்திஜி ஃபாட் ஃபார் ஃப்ரீடம், காந்திஜி ஃபாட் ஃபார் ஃப்ரீடம், காந்திஜி ஃபாட் ஃபார் ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம் தெரியாம அப்படியே படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுல ஸ்பெல்லிங் தெரியாம கூட பண்ணுவாங்க. FOUGHT, 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 ஃப்ரீடம், ஃப்ரீடம், FREEDOM. இப்போ அன்றாட வாழ்க்கையில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சேர்க்காம தமிழ் மட்டும் பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். டைம் என்ன, காஃபி ரெடியா, பஸ் நம்பர் என்ன, டிக்கெட் வாங்கணும், பேண்ட் வாங்கலையா, டைலர் சரியா தைக்கலையா, இது போல நிறைய ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்றோம். இதுல சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்ல வார்த்தையே தெரியாது. நமக்கு பல ஆங்கில வார்த்தைகள் தெரியும். என்ன ஒண்ணு, அதெல்லாம் எங்கெங்க போடணும், ஏன் போடணும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கோர்ஸ்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், என்ன கவலைப்படாதீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஏன் இங்கிலீஷ் பேச முடியும்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? சார், நாங்க தமிழ் மீடியம் படிச்சோம், நாங்க மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா இங்கிலீஷ் நல்லா பேசுவோம், எழுதுவோம், படிப்போம் இப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல படிச்ச அண்ணா, காந்தி, மன்மோகன் சிங், இன்னும் எவ்வளவு விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், IAS ஆபீசர்ஸ், தொழிலதிபர்கள், இவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சாங்க. அந்த காலத்துல ஏது இங்கிலீஷ் மீடியம்? அப்ப இவங்க எல்லாம் இங்கிலீஷ் சனமா பேசல. இவங்கள எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் தான் முக்கியம். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்ச பையன் இங்கிலீஷ் பேசுறது ஆச்சரியம் இல்ல. அதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் இது போல கத்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசினா எழுதினா அதான் சாதனை, அதான் ஆச்சரியம். டாக்டர் பையன் டாக்டர் ஆகுறது, IAS பையன் IAS ஆகுறது, இதெல்லாம் ஆச்சரியம் இல்ல. அதே ரிஷாகர பையன் டாக்டர் ஆகுறது, பியூன் பையன் IAS ஆகுறது, இதான் ஆச்சரியம். அதனால தமிழ் மீடியம் படிச்ச நீங்க இது போல கத்துக்கிட்டு இங்கிலீஷ் பேசினா அதான் சாதனை, அதான் ஆச்சரியம். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸின்னு முன்னாடியே சொன்னேன். அதாவது ஒரு விஷயம் தெரியற வரைக்கும் கஷ்டமா தெரியும், தெரிஞ்ச பிறகு இவ்வளவுதான் தோணும். அதே போலதான் இங்கிலீஷும். கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கே என்ன இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு தோணும். இந்த கிளாஸ்ல எதையும் விட போறது கிடையாது, எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வாக்கியத்தை பாருங்க.
ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எ நியூ பஸ். இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க 7 பாடங்கள் நடத்தணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பாடம் நடத்தணும். எனக்கு எதை முதல்ல நடத்தணும், எதை 2வது நடத்தணும்னு தெரியும். அதனால நான் எந்த பாடம் எடுக்கிறனோ அதை பத்தி மட்டும் யோசிங்க. நான் நடத்த போற பாடத்தை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா நான் எப்படியோ அதை நடத்த போறதா. இன்னைய கிளாஸ்ல என்ன பத்தியோ, நம்ம இன்ஸ்டியூட் பத்தியோ, இந்த கோர்ஸ் பத்தியோ, இங்கிலீஷ் பத்தியோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இது போதும், சரியா? நாம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். நேற்று இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல தமிழ் பெயரை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். புக் எடுங்க. என்ன கொடுத்திருக்கேன்? தமிழ்ல உள்ள உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், வடமொழி எழுத்துக்கள், இதனுடைய உச்சரிப்புக்கு ஏத்த ஆங்கில எழுத்துக்களை நேருக்கு நேரம் எழுதியிருக்கேன். இதை ஒரு முறை படிச்சு பாருங்க. இப்போ 216 உயிர்மெய் எழுத்துக்களை உயிரெழுத்து தனியாவோ மெய்யெழுத்து தனியாவோ பிரிக்க தெரியணும். தெரிஞ்சாதான் உங்களால எந்த ஒரு தமிழ் பெயரையும் இங்கிலீஷ்ல எழுத முடியும். எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்றேன், கவனிங்க. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். இப்போ எந்த பெயரை நீங்க இங்கிலீஷ்ல எழுதணுமோ அதை முதல்ல எழுதுங்க. உதாரணத்துக்கு அனிதான்ற பெயரை எடுத்துக்கோங்க. அதுல ஆ என்ன உயிரெழுத்து, பிரிக்க முடியாது. நீ என்ன இன் பிளஸ் ஈதா நீ. தா என்ன இட் பிளஸ் ஆதா தா. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். உயிர்மெய் எழுத்ததான் பிரிக்க முடியும், உயிரெழுத்தையோ மெய்யெழுத்தையோ பிரிக்க முடியாது. வந்தா அப்படியே எழுதிக்கணும். ஆக்கு புக்ல என்ன கொடுத்திருக்கு? ஏ. அதை எழுதிக்கிங்க. இன்னுக்கு புக்ல என்ன கொடுத்திருக்கு? என். அதை எழுதிக்கிங்க. ஈக்கு என்ன கொடுத்திருக்கு புக்ல? ஐ. அதை எழுதிக்கிங்க. இத்துக்கு டிஹெச், ஆக்கு ஏ. இப்போ மொத்தமா எழுதுனா ANITHA அனிதான்னு கிடைக்கும். இப்போ விமலான்ற பேரை எடுத்துங்க. இதை பிரிச்சா இவ் பிளஸ் இ, இம் பிளஸ் ஆ, இல் பிளஸ் ஆ கிடைக்கும். இவ்வுக்கு வி, ஈக்கு ஐ, இம்முக்கு எம், ஆக்கு ஏ, இல்லுக்கு எல், ஆக்கு ஏ. மொத்தமா எழுதுனா VIMALA விமலான்னு கிடைக்கும். இப்போ வேலுன்ற இன்னொரு பேரை பாருங்க. பிரிச்சா யூ பிளஸ் ஏ, இல் பிளஸ் உ, இது கிடைக்கும். இவ்வுக்கு வி, ஏக்கு இ, இல்லுக்கு எல், ஊக்கு யூ. மொத்தமா எழுதுனா VELU வேலுன்னு கிடைக்கும். இப்போ ராமன்ற இன்னொரு பேரை பாருங்க. இதை பிரிச்சா எர் பிளஸ் ஆ, இம் பிளஸ் ஆ, இன். இன் மெய்யெழுத்து பிரிக்க முடியாது, முதலே சொன்னேன். சரி. இருக்கு ஆர், ஆக்கு ஏ, இம்முக்கு எம், ஆக்கு ஏ, இன்னுக்கு என். மொத்தமா எழுதுனா RAMAN ராமன்னு கிடைக்கும். இப்போ ஜோஷின்ற பேரை கவனிங்க. ரெண்டுமே வடமொழி எழுத்துக்கள். இத பிரிச்சா இஜ் பிளஸ் ஓ, இஷ் பிளஸ் இ, இது கிடைக்கும். இஜுக்கு ஜே, ஓக்கு ஓ, இஷுக்கு SH, ஈக்கு ஐ. மொத்தமா எழுதுனா JOSHI ஜோஷின்னு கிடைக்கும். இது போல இந்த மெத்தட பயன்படுத்தி எந்த ஒரு தமிழ் பேரா இருந்தாலும், அது ஆள் பேரா இருந்தாலும் சரி, ஊர் பேரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஈஸியா இங்கிலீஷ்ல எழுதிடலாம். உங்க புக்க பாருங்க. ஒரு சில தமிழ் எழுத்துக்களுக்கு இங்கிலீஷ்ல 2-3 விதமா எழுதலான்னு கொடுத்திருக்கேன். அதாவது இக்கு கே அல்லது ஜி, இச்சுக்கு CH அல்லது எஸ், இத்துக்கு TH அல்லது DH, இப்புக்கு P அல்லது B. இது போல இன்னும் சிலதெல்லாம் கொடுத்திருக்கேன். இது எப்படின்னா உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, புரியும். கண்ணன், கணபதி. இந்த 2 பேரும் கால ஆரம்பிக்குது இல்லையா? கண்ணன் இதுல பாருங்க, காவ கான்னு வாயில இருந்து உச்சரிக்கிறோம், அதனால கேஏ போடணும். கணபதி இதுல பாருங்க, காவ கான்னு இதயத்திலிருந்து உச்சரிக்கிறோம், அதனால ஜிஏ போடணும். இதனாலதான் கே அல்லது ஜி போடலாம்னு சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சென்னை, செல்வம். இத பாருங்க, ரெண்டுமே
சேல ஆரம்பிக்குது. ஆனா ரெண்டுத்துக்கும் உச்சரிப்புல வித்தியாசம் இருக்கு. ஒன்னு சே, அதனால சிஹெச்ல ஆரம்பிக்கணும். இன்னொன்னு சே, அதனால எஸ்ல ஆரம்பிக்கணும். இது போல உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கணும். இத பாருங்க, கீதா, ராதா. இதுல தாவ கவனிங்க. கீதான்ற பேர்ல தாவ தான்னு வாயில இருந்து உச்சரிக்கிறோம். அதனால டிஹெச்ஏ போடணும். அதே ராதான்ற பேர்ல தாவ தா இதயத்துல இருந்து உச்சரிக்கிறோம். அதனால டிஹெச்ஏ போடணும். இதனாலதான் டிஹெச்சும் போடலாம் டிஹெச்சும் போடலாம்னு சொன்னேன். இது போல உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி எதை போடணுமோ அதை போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த மெத்தட்ல தமிழ் பெயரை எழுதும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். பெயரை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரை என்ன ஸ்பெல்லிங், அவங்க பேரை என்ன ஸ்பெல்லிங்ல எழுதுறாங்களோ அதுதான் நீங்களும் எழுதணும். நீங்க மாத்தி எழுதினா தப்பாயிடும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் பேர் மூர்த்தினா, நான் அவர் பேர் எழுதும் போது ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்பேன். எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் பேருக்கு MURTHY போடுவாரா அல்லது MOORTHY போடுவாரான்னு நான் தெரிஞ்சுக்கதா அவரை கேட்கிறேன். அவர் MUR போட்டா நானும் அதான் போடணும். MOOR போட்டா நானும் அதான் போடணும். மாத்தி போடக்கூடாது. இது போல சாந்தின்ற பேருக்கு சிலர் SANTHI போடுவாங்க, சிலர் SHANTHI போடுவாங்க. அவங்க என்ன ஸ்பெல்லிங் எழுதுறாங்களோ அதான் நாம எழுதணும். மோஸ்ட்லி நம்ம ரூல்ஸ் படிதான் எல்லாமே வரும். சிலது மட்டும் இது போல மாறி வரும். இன்னொரு விஷயமும் நீ தெரிஞ்சுக்கணும். இடத்துடைய பேரெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதும் போது அபிஷியல் ஸ்பெல்லிங் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதான் நீங்க எழுதணும். உதாரணத்துக்கு, காவேரி ஆறு நம்ம ரூல்ஸ் படி எழுதுனா KAVERI வரும். ஆனா CAUVERY இதான் அபிஷியல் ஸ்பெல்லிங். இதான் நாம எழுதணும். வேலூர் பாருங்க, ரூல்ஸ் படி எழுதுனா VELUR வரும். ஆனா அபிஷியல் ஸ்பெல்லிங் என்ன? VELLORE, வெல்லூர்னு சொல்றோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. தமிழ்நாடு, தமிழ்நாடு. இந்தியா, இந்தியா. தஞ்சாவூர், டாஞ்சூர். தேனாம்பேட்டை, தேனாம்பெட். அடையாறு, அஜ்யார். திருவல்லிக்கேணி, ட்ரிப்ளிகேன். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இங்கிலீஷ்ல பேசும்போது இடத்து பேரெல்லாம் மேல சொன்ன மாதிரி தான் உச்சரிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தமிழ் பேரை தான் இங்கிலீஷ்ல எழுத முடியும். ஆங்கில வார்த்தைகளை எழுத முயற்சி செய்யக்கூடாது. அதாவது லைட், லாக், சாங் இதெல்லாம் தமிழ்ல எழுதி பிரிச்சு முயற்சி செய்ய கூடாது. இது வரைக்கும் தமிழ் பேரை எப்படி இங்கிலீஷ் எழுதுறதுன்னு பாத்தீங்க. என்ன புரிஞ்சுதா? எக்ஸசைஸ்ல என்ன சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. அடுத்து நாம ஆங்கில எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. There are 26 letters in English. They are A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. அதாவது இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த 26 எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்னு உயிரெழுத்துக்கள், இன்னொன்னு மெய்யெழுத்துக்கள். என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. A, vowels, அதாவது உயிரெழுத்துக்கள். There are 5 vowels in English. They are A, E, I, O, U. அதாவது இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் 5. அது என்னன்னா A, E, I, O, U. மறுபடியும் சொல்றேன், A, E, I, O, U. இதை மறக்கவே கூடாது. அடுத்து B, consonants, அதாவது மெய்யெழுத்துக்கள். There are 21 consonants in English. They are B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இது என்னன்னா இங்கிலீஷ்ல மெய்யெழுத்துக்கள். மொத்தம் 21. அதை இப்பதான் சொன்னேன், மறுபடியும் சொல்ல வேணாம் நினைக்கிறேன். இப்ப இந்த குறிப்பை கவனிங்க. நோட் கொடுத்திருக்கேன் பாருங்க. There is no word in English without vowel or its sound. அதாவது உயிரெழுத்து இல்லாத ஆங்கில வார்த்தையே பார்க்க முடியாது. எந்த வார்த்தை எடுத்தாலும் அதுல A, E, I, O, U இந்த 5ல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அல்லது ஒண்ணுக்கு மேல இருக்கும். சில இடங்கள்ல வெளியே தெரியும்னாலும் அதோட உச்சரிப்பாங்க மறைஞ்சிருக்கும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. ஸ்கை, ட்ரை, மை, பை. இதெல்லாம் கடைசியில ஐ வெளியே தெரியலனாலும் ஐன்ற சத்தத்துல முடியுது. அதனால உயிரெழுத்து இருக்கு, ஆனா
மறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நீங்க இல்ல நினைச்சு கூடாது. அதாவது வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிற எழுத்தே இதான். அதனாலதான் இதை உயிர் எழுத்துன்னு சொல்றோம். சரி, இது வரைக்கும் என்ன பாத்தீங்க? வவல்ஸ் 5, அது AEIOU. மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ், மொத்தம் 21. அவ்வளவுதான். இதுல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது போதும். இன்னைக்கு என்ன நடத்தணும் அதை அப்படியே படிச்சிருந்தோம். படிக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நேரடியாகவும் கற்றுக்கலாம், ஆன்லைனில் அதாவது ஸ்கைப் மூலமாகவும் கற்றுக்கலாம், அல்லது மொபைல் வழியாகவும் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல முதல் பாடமா நவுன் பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தோம்? தமிழ் பெயரை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வவல்ஸ்னா என்ன, கான்சன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். முதல் பாடம் புக்க பாருங்க. நவுன் அதாவது பெயர் சொல். என்ன கொடுத்திருக்கேன்? The name we give to anything or place or person is called noun. அதாவது பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பெயர் சொல்றது ஒரு பொருள் பெயரா இருக்கலாம், இடம் பெயரா இருக்கலாம், அல்லது ஆள் பெயரா இருக்கலாம். கண்டிப்பா பெயர் இல்லாம ஒரு பொருளோ இடமோ ஆளோ இருக்க முடியாது. இந்த பெயர் சொல்ல 2 டைப்ஸ் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்னு காமன் நவுன், இன்னொன்னு ப்ராப்பர் நவுன். இப்போ காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டிவின்னா காமன் நவுன். அதையே பிபிஎல் டிவி, ஓனிடா டிவி, சோனி டிவி, பிலிப்ஸ் டிவின்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? பிபிஎல் டிவின்னு கொடுத்திருக்கேன். அடுத்து சோப்னா காமன் நவுன். அதையே லக்ஸ், ஹமாம், ரெக்ஸோனா, லிரோன்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஹமாம் சோப்னு கொடுத்திருக்கேன். அடுத்து பென்னா காமன் நவுன். அதையே ஹீரோ பென், ரெனால்ட்ஸ் பென், பைலட் பென், கேமின் பென் சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஹீரோ பென் கொடுத்திருக்கேன். அடுத்து கார்னா காமன் நவுன். அதையே மாருதி கார், பென்ஸ் கார், ஃபியட் கார், டொயோட்டோ கார்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? மாருதி கார்னு கொடுத்திருக்கேன். அடுத்து சினிமான்னா காமன் நவுன். அதையே பாஷா, முத்து, அருணாச்சலம், தளபதி, அண்ணாமலைன்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். இதெல்லாம் ஆள் பேர் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் படம் பேரு. நான் என்ன கொடுத்திருக்கேன்? பாஷான்னு கொடுத்திருக்கேன். ஒரு விளம்பரம் கூட நீ கேள்விப்பட்டிருக்கலாம். சொட்டு நிலம் என்று கேட்காதீர்கள், ரீகல் சொட்டு நிலம் என்று கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு சொல்லுவான். சொட்டு நிலம்னா அது காமன், அதையே ரீகல் சொட்டு நிலம்னா அது ப்ராப்பர் நவுன், அதான் அர்த்தம். இது போல எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுக்கு காமன் நேம், ப்ராப்பர் நேம்னு 2 உண்டு. காமன்னா பொதுவா சொல்றது, ப்ராப்பர்னா குறிப்பா இதான்னு சொல்றது. இது வரைக்கும் பொருள் பேர்ல காமன் ப்ராப்பர்னு பாத்தீங்க. இப்போ இடம் பேர்ல காமன் ப்ராப்பர் எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல ஸ்டேட்னு கொடுத்திருக்கேன். ஸ்டேட்னா காமன் நவுன். அதையே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? தமிழ்நாடுன்னு கொடுத்திருக்கேன். அடுத்து இத பாருங்க, கண்ட்ரின்னு கொடுத்திருக்கேன். கண்ட்ரினா காமன் நவுன். அதையே இந்தியா, ஜப்பான், இங்கிலாந்து, சிங்கப்பூர்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? இந்தியான்னு கொடுத்திருக்கேன். அடுத்து சிட்டின்னா காமன் நவுன். இதையே சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூர்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? சென்னைன்னு கொடுத்திருக்கேன். அடுத்து ரோட்னா காமன் நவுன். இதையே மவுண்ட் ரோட், உஸ்மான் ரோட், எல்டம்ஸ் ரோட்,
என்எஸ்சி போஸ்ட்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? மவுண்ட் ரோட்னு கொடுத்திருக்கேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட்னா காமன் நவுன். அதையே பெரியார் டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? பெரியார் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்திருக்கேன். இது போல நாம எந்த இடத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பொது பெயர்னு ஒண்ணு உண்டு, குறிப்பு பெயர்னு ஒண்ணு உண்டு, அவ்வளவுதான். இப்போ ஆட்களை குறிக்கிற வார்த்தையில காமன் ப்ராப்பர் எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல ஆக்டர் கொடுத்திருக்கேன். ஆக்டர்னா காமன் நவுன். அதையே ரஜினி, கமல், கார்த்திக், சத்யராஜன் சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? ரஜினி. அடுத்து லீடர்னா காமன் நவுன். அதையே காந்திஜி, நேரு, பெரியார், காமராஜ் சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? காந்திஜி. அடுத்து பாருங்க, டாக்டர்னா காமன் நவுன். இதையே டாக்டர் ஜோசப், டாக்டர் வல்லல், டாக்டர் செரியன், டாக்டர் ரேகான் சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? டாக்டர் ஜோசப்னு கொடுத்திருக்கேன். அடுத்து சிங்கர்னா காமன் நவுன். இதையே லதா மங்கேஷ்கர், கேஜே ஜெயசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலான்னு சொன்னா ப்ராப்பர் நவுன். நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஜெயசுதாஸ் கொடுத்திருக்கேன். அடுத்து சீஃப் மினிஸ்டர்னா காமன் நவுன். இதையே கருணாநிதி, சந்திரபாபு நாயுடு, ஜோதி பாசு, லல்லு பிரசாத் யாதவ்னு சொன்னா ப்ராப்பர். நான் என்ன கொடுத்திருக்கேன்? கருணாநிதினு கொடுத்திருக்கேன். இது போல நாம எந்த ஒரு ஆள் பேரை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு காமன் நேம்னு ஒண்ணு உண்டு, ப்ராப்பர் நேம்னு ஒண்ணு உண்டு. இப்போ பெயர் சொல்ல, அதாவது நவுன காமன் ப்ராப்பர்னு புரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ்னு பாருங்க. அந்த நோட்டை படிங்க. நோட்: ப்ராப்பர் நவுன் should always begin with capital letter and it has no meaning. என்ன புரியுது? அதாவது ப்ராப்பர் நவுனை எங்க எப்ப எழுதினாலும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். உலகத்துல யார் எழுதினாலும் இப்படிதான் எழுதணும். இத மாத்தி யார் எழுதினாலும் அது தப்பு. அப்புறம் இந்த ப்ராப்பர் நவுனுக்கெல்லாம் டிக்ஷனரியில மீனிங் பார்க்க கூடாது, பார்த்தாலும் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பேரு, என் பேரு, ஹமாம், பெப்சி, சுசுகி, இதுக்கெல்லாம் எப்படி டிக்ஷனரியில மீனிங் இருக்கும்? சரியா? இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சில நவுன்ஸ் கண்ணால பார்க்க முடியாது, எண்ண முடியாது. இதெல்லாமே நவுன் தான். உதாரணத்துக்கு ஹங்கர், பசி, ஆங்கர், கோபம், பாவர்ட்டி, வறுமை, இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. அது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஏர், காற்று, வாட்டர், நீர், ஸ்கை, ஆகாயம், இதெல்லாம் எண்ண முடியாது. இது போல வரதும் நவுன் தான். இங்கிலீஷ்ல இந்த நவுன் வரும் முக்கியமான வார்த்தை. பெரும்பாலும் எல்லா வாக்கியமும் நவுன்ல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க என்ன பேசினாலும் கண்டிப்பா அது ஒரு ஆளை பத்தியோ அல்லது இடத்த பத்தியோ அல்லது ஒரு பொருளை பத்தியோ தான் இருக்கும். டிக்ஷனரியில நவுனுக்கு ஸ்மால் லெட்டர் என் போட்டிருக்கும். இது வரைக்கும் நவுன் பத்தி பாத்தீங்க. இப்போ அதே நவுனை சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இன்னொரு புது சாப்டர் இது, கவனிங்க. சாப்டர் நம்பர் 2, சிங்குலர் அண்ட் ப்ளூரல், அதாவது ஒருமை பன்மை. புக்க பாருங்க. வேஸ் ஆஃப் மேக்கிங் ப்ளூரல், அதாவது பன்மை அமைப்பதின் வழிகள். சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்துறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம், கவனிங்க.